ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்னைக்கு உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் நடக்க போகுது. ரெண்டு மிகப்பெரிய ஒரு நாடுகள் ஒன்றா உட்காந்து பேச போகிறாங்க. ரெண்டு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பிரசிடென்ட்ஸ் ஒன்றா இணைஞ்சு பேச போகிறாங்க. அதுதான் ஒரு சைடு அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக இருக்கிற ட்ரம்ப் அவர்கள், இன்னொன்று ஒரு சைடு ரஷ்யாவோட பிரசிடெண்ட்டாக இருக்கிற புட்டின் அவர்கள். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணி பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு டிஸ்கஷனில் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏகப்பட்ட ஒரு விஷயங்களோட விதையை மாற்றுற அளவுக்கான இந்த ஒரு மீட்டிங் அமைய போகுது அப்படின்றது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இந்த ஒரு மீட்டிங் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இந்த ஒரு ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே இந்த மீட்டிங்கான தேவைகள் என்ன இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது முதல்ல அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தேவைகள் என்னன்றது முதல்ல பார்க்கணும். ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல் முறையா இப்போதான் புட்டின் அவர்களை மீட் பண்றாரு. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். ரெண்டாவது, அமெரிக்கா இந்த ஒரு மீட்டிங்ல எடுக்க போற முடிவுகள் தான் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நாளைக்கு பின்ன ஃபியூச்சர் எப்படி அமைய போகுது, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ரெண்டு பேருமே எதிரும் புதிருமா தான் இதுக்கப்புறம் கண்டினியூ ஆக போறாங்களா, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் அமெரிக்காவில் ஃபியூச்சர்ல வளர போகுதா ரஷ்யானால அப்படின்றது ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மீட்டிங் தான் இன்னைக்கு அமெரிக்காவில் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் தான் இந்த ஒரு அமெரிக்காவுக்கு. ரெண்டாவது விஷயம், ரஷ்யாவில் இருக்கிற இந்த உக்ரைன் வார் இருக்கு இல்லையா, இந்த ஒரு வாருக்கான ஒரு வெற்றியை அமைக்க போகிற ஒரு மீட்டிங்கா இது ரஷ்யாவுக்கு அடங்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ இந்த ஒரு மீட்டிங் அமெரிக்காவை அடுத்த ஃபியூச்சரை நோக்கி கொண்டு போகிற ஒரு மீட்டிங்கா இது இருக்கு. அதே போல ரஷ்யாவுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு முதல் படியா இந்த ஒரு மீட்டிங் ரஷ்யாவுக்குமே அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்கை பத்தி தான் இன்னைக்கு ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உலக நடப்புகள் இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்க வெறும் 10 நிமிஷத்துல நம்ம மொழியா இருக்கிற தமிழ்ல ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்துல பண்ணி நம்மளோட சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் நீங்க தெரியாத பல விஷயங்களை இந்த சேனல் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது முதல்ல இந்த ஒரு மீட்டிங் எங்க தான் நடக்குது அப்படின்றப்ப பார்க்கும்போது ரீசெண்டா வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு இந்த மீட்டிங்கை பத்தி ஒரு பிரஸ்ல ஒரு விஷயத்தை விட்டார். எங்க அப்படின்றப்போ இந்த ஒரு மீட்டிங் ரஷ்யால தான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். அப்போ வந்துட்டு பெருசா எல்லாருமே வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவுக்கு போய் தான் இந்த மீட்டிங் பண்ணுவாருன்றது எல்லாருமே நினைச்சாங்க. பட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இது அமெரிக்கால இருக்கிற ஒரு ரஷ்யா லேண்ட்ல நடக்குது. என்னடா சொல்ற, அமெரிக்காவுக்குள்ள எப்படி ரஷ்யா லேண்ட் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது 1867 என்ன நடந்திருக்குன்னா, சோவியத் யூனியன் ரஷ்யா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட நிலப்பரப்பு மிக பெருசு. அதுல ஒன் ஆஃப் த ஒரு நிலப்பரப்பு தான் ஆலஸ்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம். ஸோ இந்த ஒரு ஆலஸ்கா சோவியத் யூனியனுக்கு எப்படிப்பட்டது இருந்தது அப்படின்றப்போ கம்ப்ளீட்டடா ஒரு அன்னெசரியான ஒரு லேண்டா தான் இருந்தது. தேவைப்படாத ஒரு லேண்டா தான் சோவியத் யூனியனுக்கு இருந்தது. ஸோ இதனால அலஸ்காவை சுத்தி இருக்கிற இடங்கள் எப்படி இருக்கும்னா கம்ப்ளீட்டடா பனிகளால சூழப்பட்டு வெள்ளையா வந்துட்டு பனிக்காடுகளா தான் இருந்திருக்கு. ஸோ இதனால அப்போதைக்கு இருந்த சோவியத் யூனியன் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு லேண்ட் மாஸ் இருக்கு, ஆனா இதுல வந்துட்டு ஆலஸ்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் வந்துட்டு நமக்கு தேவையில்லாத ஒரு இடமா இருக்கு. அங்க வாழ்ற மக்களுக்கும் நம்ம தான் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நமக்கு இப்போதைக்கு அது அன்னெசரியா தேவையில்லாத ஒரு இடமா இருக்குன்னு சொல்லி சோவியத் யூனியன் அப்போதைக்கு அந்த ஒரு இடத்தை யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டா அப்போதைக்கு இருந்த 1867 இருந்த அமெரிக்கால இருக்கிறவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, சோவியத் யூனியன் வந்துட்டு ஆலஸ்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்னெசரியான ஒரு லேண்டா தான் பாக்குறாங்க, தேவையில்லாத ஒரு இடமா பாக்குறாங்க. அதை வந்துட்டு நம்ம அமெரிக்காவை வந்துட்டு கைப்பற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் சொல்லி அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, அப்போதைக்கு இருக்கிற சோவியத் யூனியன் லீடர் கிட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மில்லியன் டாலர்ஸ்க்கு வந்துட்டு அமெரிக்கா காசு கொடுத்து ரஷ்யாவுக்கு, அதாவது சோவியத் யூனியனுக்கு, சோவியத் யூனியன் கிட்ட இருந்து அலஸ்கா வந்துட்டு அமெரிக்கா எடுத்துக்கிட்டாங்க காசு கொடுத்து. ஸோ சோவியத் யூனியன் 1867 மிகப்பெரிய ஒரு இந்த அலஸ்கான்னு சொல்லப்பட ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அப்போதைக்கு அமெரிக்காவுக்கு வித்து இருக்காங்க 5 மில்லியன்ல இருந்து 7 மில்லியன் காசு பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதோட ஒரு தொடர்ச்சியா தான் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு நாங்க ரஷ்யால தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்றது ஒரு விஷயம் சொன்னதுக்கான காரணமும் இதுதான். ஏன்னா அலஸ்கா இன்னைக்கு அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் சோவியத் யூனியனோட இடமா தான் அது இருந்தது, முக்கியமா ரஷ்யாவோட ஒரு இடமா தான் இருந்தது. ஸோ இதை மீன் பண்ணி தான் ட்ரம்ப் அவர்கள் அன்னைக்கு இது பிரஸ் மீட்ல சொன்ன ஒரு விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு ஆலஸ்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஆலஸ்கால எங்க வந்துட்டு இந்த மீட்டிங் நடக்குது அப்படின்றப்ப பார்க்கும்போது ஆலஸ்கால இருக்கிற ஆங்கரேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில், அந்த பகுதியில் ஒரு மிலிட்டரி பேஸ் இருக்கு. அதுதான் ரிச்சர்ட்சன் மிலிட்டரி பேஸ் அப்படின்றது. இந்த ஒரு மிலிட்டரி பேஸ் ரொம்ப ஒரு பழைய ஒரு மிலிட்டரி பேஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு வரைக்கும் கூட பயங்கரமா மெயின்டைன்ஸ் பண்ணி ஒரு ஹை லெவல் செக்யூரிட்டியா வச்சுட்டு இருக்கிற ஒரு மிலிட்டரி பேஸ். ஏன் அப்படின்றது பார்க்கும்போது இது உலக போர்ல, வேர்ல்டு வார்ஸ்ல வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மிலிட்டரி பேஸா வந்துட்டு அந்த கண்ட்ரிஸ் யூஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதனால தான் இன்னைக்கு வரைக்கும் கூட ஒரு ஹை செக்யூரிட்டி ஜோன்ல இந்த ஒரு மிலிட்டரி பேஸ் வச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கங்க அலஸ்கால. ஸோ இந்த ஒரு இடத்துல தான்
பிரசிடென்ட் புட்டின் அவர்களும் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களும் இந்த ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதே போல அந்த ரெண்டு பிரசிடென்ட்டுக்குமே பிடிச்ச உணவுகள், ரெண்டு நாடுகளுக்கு இருக்கிற பிரசிடென்ட்டுமே ஒரு நாட்டுக்கு இருக்கிற பிரசிடென்ட் வேற வேற டேஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற வேற உணவுகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச உணவை வந்துட்டு தயாரிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதே போல ஹை செக்யூரிட்டி ஜோன்ல இருக்கிற இன்னும் ஹை டைட் செக்யூரிட்டிஸா வைக்கிறதா இருக்கட்டும், ஏகப்பட்ட மிலிட்ரிஸ் ஆஃபீஷியல்ஸ் அங்கே இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு இடமே கம்ப்ளீட்டடா இன்னைக்கு இருக்கிற இடத்துல ஹைலி ப்ரொடெக்டட் ஏரியாவா இப்போதைக்கு அது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. சரி, இந்த ஒரு மீட்டிங் ட்ரம்ப் அவர்களுக்கும் புட்டின் அவர்களுக்கும் எவ்வளவு மணி நேரம் இருக்கும் அப்படின்றது சொல்லும்போது கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் இந்த ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது சொல்ல. அமெரிக்கா சைட்ல இருந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பேசப்படலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுன்னா, அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு புட்டின் கிட்ட மேஜரா பேச வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றப்போ உக்ரைன் வாரை ஸ்டாப் பண்ணணும். உக்ரைன் வாரை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரம்ப் அவர்களுக்கு வந்துட்டு நோபல் பிரைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கணும். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியா பாகிஸ்தான் வார் அந்த சிந்தூர் ஆபரேஷன்ல இருந்து இந்த போரை நாங்க நிப்பாட்டிட்டோம், எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்கள்ல வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் நோபல் பிரைஸ்க்காக வந்துட்டு எனக்கு தேவைப்படுதுன்றது ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு நோபல் பிரைஸ் வாங்குறதுக்காகவே வந்துட்டு இந்த உக்ரைன் வார் நின்னாதான் நமக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்றது நினைச்சாரு என்னன்னு தெரியல. ஸோ இந்த ஒரு உக்ரைன் வாரை நிப்பாட்டுறதுக்கான ஒரு மீட்டிங்கா இந்த ஒரு விஷயம் ட்ரம்புக்கு வந்துட்டு பயன்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றப்போ, இந்தியாவுக்கு எப்படி அமெரிக்கா வந்துட்டு அழுத்தம் கொடுத்துருக்காங்களோ, இந்த மாதிரி எங்க ஊர் பொருளை தான் இந்தியாவில் விற்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்களோ, ஸோ அதே போல அமெரிக்கா வந்துட்டு ரஷ்யா கூட பிசினஸ் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதே போல அமெரிக்கா பொருட்கள் ரஷ்யாவில் விற்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான சில பேச்சுவார்த்தைகளை ட்ரம்ப் அவர்கள் பேசுவார் அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ட்ரம்புக்கு 2 கோல். ஒன்று, உக்ரைன் வார் நிப்பாட்டி அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கணும். ரெண்டாவது விஷயம், அமெரிக்காவில் இருக்கிற விஷயங்களை வந்துட்டு ரஷ்யாவில் விற்று அமெரிக்கா இன்னும் வந்துட்டு இதோட பிசினஸை பெருசாக்கணும். ஸோ இதுக்காக மட்டும்தான் அமெரிக்கா 2 கோலை இந்த மீட்டிங்ல செட் பண்ணி வச்சிருக்காங்கன்றது எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயம். இது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயங்களும் பேசப்படலாம்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ரஷ்யாவுக்கு வந்துட்டு என்ன ஒரு விஷயங்கள் பேசப்படுறாங்க அப்படின்றது விஷயம் பார்க்கும்போது, உக்ரைன் வாரை பற்றி அமெரிக்கா கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்காங்க ரஷ்யா. ஏன் அப்படின்றப்போ, இந்த ஒரு மீட்டிங்ல பொறுத்த வரைக்கும் உக்ரைன் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை அமெரிக்கா பேசினாலும் ரஷ்யா வந்துட்டு அதுக்கு பெருசா வந்துட்டு எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாம அமெரிக்காவுக்கு ஒரு ஆஃபரை கொடுக்கறதுக்காக ரஷ்யா ரெடியா இருக்கு. என்ன ஆஃபர் ரஷ்யா வந்துட்டு அமெரிக்காவுக்கு கொடுக்க போகுது அப்படின்றப்ப பார்க்கும்போது, பேசிக்கா ட்ரம்ப் அவர்கள் ஒரு பிசினஸ் மேன், அமெரிக்காவில் இருக்கிற எல்லா பொருட்களும் எல்லா நாடுகளையும் விற்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ இதனால அமெரிக்கா இன்னும் மிகப்பெரிய ஒரு பணக்கார நாடு ஆகணும்ன்றது தான் ட்ரம்போட ஒரு தாட்டா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை ரஷ்யா வந்துட்டு கேட் ஓபன் பண்ணுது. என்ன அப்படின்றப்போ, ரஷ்யா கிட்ட இருக்கிற ஆயில், மினரல், கேஸ், எனர்ஜி இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ரேட்ல, ஸ்பெஷல் ஆஃபர்ல அமெரிக்காவுக்கு நாங்க தரோம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை பேசுறதாகவும், அதே போல வந்துட்டு அமெரிக்கால இருக்கிற கம்பெனிஸ் ரஷ்யால வந்துட்டு பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணி ரஷ்யால வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேட்டை ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 2 கோல் தான். ஒன்று, உக்ரைன் வாரை பற்றி இந்த ஒரு மீட்டிங்கில் பேசவே கூடாதுன்றது ஒரு விஷயம் அவர் நினைக்கிறார். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸை நம்ம கொடுக்கலாம் இந்த மினரல்ஸ், எனர்ஜி, கேஸ், ஆயிலை வச்சு. ஸோ அதே போல் வந்துட்டு கம்பெனியுமே வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ண வச்சுட்டோம்னா ட்ரம்ப் வந்துட்டு ஓகே இது பிஸ்னஸ் இவன் நமக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு மீட்டிங்கை வந்துட்டு ஸ்மூத்தாக கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை புட்டின் நினைக்கிறார். இதுதான் ரஷ்யா நடக்குது. ஸோ இப்போ இந்த ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேச நினைக்கிற இந்த விஷயங்கள் இந்த மீட்டிங்கில் வந்துட்டு யாருக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்னா உக்ரைனுக்கு தான். ஏன்னா இந்த ஒரு மீட்டிங் நடக்கிறதே உக்ரைனோட போரை நிப்பாட்டுறதுக்காக மட்டும்தான். ஆனா இந்த ஒரு மீட்டிங்ல உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியே இல்ல. சோ அப்படி பார்க்கும்போது 2 மிகப்பெரிய தலைவர்கள் என்ன வேணாலும் பேசி இதை முடிக்கலாம். அதுக்கப்புறமா அமெரிக்கா வந்துட்டு உக்ரைனை சப்போர்ட் பண்றதை விட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அடுத்த ஒரு வாரத்துல ரஷ்யா பண்ற போர்ல உக்ரைன் தோத்து திரும்பியும் உக்ரைன் ரஷ்யா கூடவே ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா உக்ரைனாலாம் சமாளிக்க முடியாது அமெரிக்கா இல்லை அப்படின்றப்போ வித்தின் 1 வீக்ல வந்துட்டு ரஷ்யா நினைச்சாங்கன்னா உக்ரைனை கேப்சர் பண்ணிடலாம். பட் இது வரைக்குமே உக்ரைனுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறதுனால தான் இந்த ஒரு போர் கிட்டத்தட்ட 3 வருஷமா இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் எப்படி நடக்குது, ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்றப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஹிலாரி கிளின்டன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்துட்டு இப்போ ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப்புக்கு. என்ன தெரியுமா, இந்த ஒரு மீட்டிங் புட்டின் கூட நல்லபடியா பேசி முடிஞ்சு உக்ரைனோட வார் நின்றுச்சு, உக்ரைன் இழந்த எல்லா இடங்களுமே ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு உக்ரைனுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் நாங்களே எங்க கட்சி சார்பா வந்துட்டு ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஹிலாரி கிளின்டன் வேற இந்த ஒரு சேலஞ்சை சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் அவர்களுக்கு. ஸோ ட்ரம்ப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு மீட்டிங்காக தான் இப்போதைக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 2 மிகப்பெரிய நாட்டோட தலைவர்கள் கிட்டத்தட்ட 6 மணிலிருந்து 7 மணி நேரம் வரைக்கும் இந்த ஒரு மீட்டிங் அப்படின்றது நடக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. இதனால
ஏகப்பட்ட நாட்டோட தலைவிதிகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் புதுசாக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுக்கப்புறமா நாளைக்கு இந்த மீட்டிங்கில் என்னென்ன பேசியிருக்காங்கன்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். ஸோ இது வரைக்கும் இதுதான் இந்த மீட்டிங்க்கு முன்னாடி லீக் ஆன பல இன்ஃபர்மேஷன்ஸும், அமெரிக்காவுக்கு தேவைப்படுற விஷயங்களும், ரஷ்யாவுக்கு தேவைப்படுற விஷயங்களும், எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 நாடுகள் நடக்கிற இந்த மீட்டிங்கில் உக்ரைனை தாண்டி வேற என்ன விஷயங்கள் வந்துட்டு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக இந்த ஒரு மீட்டிங்கில் பேசப்படுவாங்கன்றது உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் தான் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் தென் பை பை ஏபி.